உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவன் வந்துட்டு வீட்டில் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதுமே நிலா வந்துட்டு டேய் சாப்பிட்டு போடா, டிஃபன் இப்போ நான் தோசை ஊற்றிடுறேன்டா சாப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பரவாயில்ல, கோச்சிங் கிளாஸ் இருக்கான், அதனால் நான் கிளம்புறேன், நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்க்குறாரு, என்னடா அவன் சாப்பிடாம போகிறானே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. வெளியில் வந்துட்டு கிளம்பும்போது நிலா இப்படி சொல்கிறதுனால பாண்டியன் வந்துட்டு வேகமாக இந்தடா காசு வச்சிருக்கியாடா அப்படின்னோன்னா என்கிட்ட இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன நீ காசு வச்சிருக்க போகிற, இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி தான் இப்போ காசு கொடுக்குறாரு. அதையும் வாங்கி வச்சுட்டு சரிண்ணே நான் அப்படியே கிளம்புறேன் வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் சேரன் வந்துட்டு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போகும்போது சேரன் வெளியில் வந்து அப்படியே பார்க்குறாரு. இவன் பாட்டுக்கு இப்படி சாப்பிடாம போகிறானே அப்படின்ட்டு, ஏன்பா அதுக்காக அவன் சாப்பிடாம இருக்கணுமா, சாப்பிட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. சரி விடுங்கண்ணே, நீங்களும் பேசவே மாட்டேங்கிறீங்க, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்பா நான் பேசக்கூடாதுன்னா இல்லைப்பா, நான் இப்போ பேசிட்டேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், அண்ணன் தப்பாக மன்னிச்சிருச்சு, அப்போ நம்ம என்ன வேணால் தப்பு பண்ணலாம், அண்ணன் ஒரு 4 நாள் பேசாமல் இருக்கும், அப்புறம் நம்மக்கிட்ட பேசிடுங்கிற மாதிரி அவனுக்கு அவனோட தப்பு என்னங்கிறதே உணராமல் போயிடுவான்ப்பா, அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே, ஆனால் பாவண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுதுப்பா, ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பாண்டி, என்ன சோழனும் தான் தப்பு பண்ணான், அவனை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிற, இவனை மட்டும் இப்படி பண்ணுறியண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் சோழனும் நீயும் பெருசாக வளர்ந்துட்டீங்கடா, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணுங்கிறது தெரியும், ஆனால் பல்லவன் அப்படி இல்லைல்லடா, இன்னும் அவன் சின்ன பையன்தான், அவனை வந்துட்டு இன்னும் அவனுக்கு புரிகிறதுக்குலாம் இன்னும் வயசு இருக்குது, இப்போவே நம்ம வந்து கண்டித்து கொண்டு வந்தாதான், எனக்கு தெரியும்டா, எனக்கும் அவன் தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே விட்டுறாரு. இப்போது பல்லவன் வந்துட்டு காலேஜ் கிளம்பி அங்கே வரும்போது பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது காயத்ரி அங்கேருந்து வராங்க. அப்போ பார்க்கும்போதுமே 2 பேருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ பல்லவன் கேட்குறாரு, சாரி காயத்ரி, நான் வந்து வேணும்னே பண்ணலை, நான் வந்து பேசுகிறதுக்கு இடம் இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனுங்க சொன்னதுனால நான் அப்படி பண்ணிட்டேனே தவிர வேணும்னே உன்னை வந்து அப்படிலாம் கூட்டிகிட்டு போகல காயத்ரி, சாரி அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது பல்லவா, எனக்கு வந்து நீ என்ன என்கிட்ட சொல்லாமையே கூட்டிகிட்டு போனேன், என்கிட்ட சொல்லி தானே கூட்டிகிட்டு போனேன், நானும் அதை புரிஞ்சுட்டு தானே வந்தேன், ஏன் மேலேயும் தப்பு இருக்கு, நீ ஏன் உன்னையே தப்பு சொல்லிக்கிற அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு நிற்கும்போது அப்போது உங்கள் வீட்டில் ரொம்ப திட்டினாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பல்லவா, என் அப்பா அம்மா 2 பேருமே என்கிட்ட பேசுறதில்ல, உன்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆமாம் உன் வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வீட்லேயும் என்னை திட்டினாங்க தான், ஆனால் அண்ணெல்லாம் இன்னும் என்கிட்ட பேசவே இல்லை, இப்போ தான் எனக்கு புரியுது, என்னவே இப்படி திட்டுறாங்கன்னா ஒரு பொண்ணு நீ உன்னை வீட்டில் கண்டிப்பாக திட்டிருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பல்லவா திட்டினாங்க தான், இன்னும் பேசவே இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இனிமேல் உங்ககிட்ட பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கொஞ்ச நாள் நம்ம பேசாமல் இருக்கலாம் பல்லவா அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவா என்ன சொல்கிறாரு, எனக்கும் புரியுது காயத்ரி, நம்ம வந்துட்டு அண்ணனும் என்கிட்ட பேசாமல் இருக்குங்கும்போது அண்ணன் முன்னாடி நான் நல்லா படிக்கிறேன், ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு அண்ணன் முன்னாடி போய் கம்பீரமாக நிற்கணும், அண்ணனோட வளர்ப்பு வீணாக போயிடுச்சு அப்படின்னு அண்ணன் நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு தான் நானும் நினைக்கிறேன், அதனால் நீ சொல்கிற மாதிரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது, அதனால் நீயும் நானும் கொஞ்ச நாள் பார்க்காம பேசாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு போயிடுறாரு. இப்போ காலேஜுக்கு அவர் போனதுக்கப்புறமா பார்த்தா சோழனும் நிலாவுமே வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால இவங்களும் இந்த சைடு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து நடேசன் மட்டும்தான் இருக்கார். அப்படியே பார்த்துட்டு என்னடா காலேஜ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துடுறாரு. அப்போ சேரன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் வேலை முடிச்சுட்டு வராரு. இப்போ வீட்டில் வந்துட்டு நிலா இருந்தாலும் நிலாவாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நிலாவும் இல்லை அப்படிங்கும்போது சேரன் வந்து பார்த்துட்டு பல்லம் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு நேராக கிச்சனுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்கே பேசுகிறதுக்கே ஒருத்தருமே இல்லை அப்படிங்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது பல்லவனுக்கு, அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து அவர் வந்து தண்ணி எடுத்து குடிக்கலான்னு வராரு. ஸோ பல்லவன் வரதையுமே வந்து சேரன் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு அவர் பாட்டு திரும்பிட்டு சமையல் வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ பல்லவன் வந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு தண்ணி எடுத்து குடிக்கும்போதே அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த செம்பு கீழே விழுகிற அந்த சவுண்டு கேட்டு தான் டக்குன்னு சேரன் திரும்பி பார்த்துட்டு டே பல்லவா என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது பண்ணும்போது பல்லவன் வந்து மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு. அப்போ உடனே அப்பா அப்பா இங்கே வாங்கலேன்ப்பா அப்படின்னு சொல்லி கத்தும்போது நடேசனுமே வேக வேகமாக உள்ளே ஏஞ்சி வராரு. அப்போ வந்துட்டு ஏன்டா என்னடாச்சு அப்படிங்கும்போது என்னென்னு தெரியலப்பா, அவன் தண்ணி குடிக்க வந்தான்ப்பா, திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படிங்கும்போது சரிடா வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா எனக்கும் பயமாக இருக்குப்பா, அவன் காலையில் வேற சாப்பிடல, இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்கப்பா இருங்க ஒரு நிமிஷம் நான் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டிக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. பாண்டியுமே உடனே கிளம்பி சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இந்த பையன் சாப்பிடவே இல்லையா, ரொம்பவுமே வந்துட்டு வீக்காக இருக்காப்புல, சாப்பிடாம தான் மயங்கியிருக்கான்ப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேரன் அப்படியே பார்த்துட்டு
ஆமாம் சார் காலையில் சாப்பிடாம தான் அவன் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் சாப்பிடாதனால மட்டும் அவர் மயங்கலைங்க, அவர் உடம்பே ரொம்ப வீக்காக இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவர் 4-5 நாளாக சாப்பிடாத மாதிரிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது. அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே பல்லவனும் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க. சேரன் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது பாண்டி போயிட்டு பேசுகிறாரு. டேய் என்னடா சாப்பிடவே இல்லையாடா நீ, ஏன்டா இத்தனை நாள் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா பல்லவா, மரியாதையாக உண்மையை சொல்லு, நீ ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலே சாப்பிடாம போனேன், நான் தான் உனக்கு காசு கொடுத்து விட்டேன் இல்லடா, நீ சாப்பிடலையா அப்போ கடையில் அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் வந்து ஒரு மாதிரியே பார்க்கும்போது, அப்படின்னா நீ சாப்பிடல அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே சாப்பிடல அப்படின்றாங்க. ஏன்டா சாப்பிட்றதுக்கு தானே உனக்கு காசு கொடுத்தேன், வீட்லேயும் சாப்பிடல கடையிலையும் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகும், எதுக்குடா நீ சாப்பிடாம இருந்த அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா எனக்கு நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது, என் அண்ணனை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன், அண்ணனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு அவமானத்தை நான் கொடுத்துட்டேன், அண்ணன் வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறது அண்ணன் எனக்கு கொடுக்குற தண்டனை தான், ஆனால் எனக்கு நான் செஞ்ச தப்பு என்னங்கிறது புரியுது, அதனால் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும் தான் நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே சேரனுக்கு கோபமாக வருது, வேகமாக வந்து அடிக்க போயிடுறாரு. அப்போ டக்குன்னு அண்ணனை என்னண்ணே அவனே முடியாமல் இருக்கான், அவனை போய் அடிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னடா இவன் வந்து இவனே தண்டிச்சுக்கிறானா, அதுக்காக சாப்பிடாம இருப்பானா, நீ உன்னை வந்துட்டு நீ இதாக பண்ணணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி எப்படிடா நீ வந்து நிற்கணும், ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக படித்து நாங்கள் என்ன ஆசைப்பட்டோமோ அதை எங்கள் முன்னாடி வந்து செஞ்சுட்டு, அண்ணன் நீ நினச்ச மாதிரி இல்லைண்ணே, நீ வளர்த்தது தப்பாக போகலன்னு சொல்லிட்டு என் முன்னாடி நீ அப்படி வந்து நின்றுருக்கணும், அதை விட்டுட்டு சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு அது நீ உனக்கு கொடுத்துக்கிற தண்டனையாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரனுமே திட்டுறாரு. அப்போ அப்படியே பல்லவன் பார்த்து சிரிக்கிறாரு. பாருடா பாண்டி நான் திட்டிகிட்டு இருக்கேன், அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான்டா அப்படிங்கிறாங்க. அண்ணா உனக்கு தெரியலண்ணே, நீ என்கிட்ட திட்டிட்டு கூட என்கிட்ட பேசிட்டேனே, நீ என்னை திட்டினாலாவது என்கிட்ட பேச மாட்டியா, அடித்தாலாவது என்கிட்ட பேச மாட்டியான்னு தானே நான் இத்தனை நாள் இருந்தேன், இப்போ நீ என்கிட்ட திட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிட்ட பற்றியா, எனக்கு இது போதுண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லும்போது அப்படியே சேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு இது போதுண்ணே, நீ என்ன வேணால் என்னை இது பண்ணுண்ணே, எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடு, என்னை அடி என்னை திட்டு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குண்ணே, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் அழுகும்போது சேரனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அதுக்காக சாப்பிடாம இருப்பியாடா நீ, வாடா முதல்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இப்போ டாக்டருமே வந்து பார்த்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஓகே தான், இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட கொடுங்க, ஜூஸ்லாம் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இவன் 4 நாளாக சாப்பிடாம இருந்திருக்கான்ப்பா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்திருப்பான் போல், அதுதான் அவனுக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடாம இருந்தானா, சாப்பிடாம இருந்தால் இப்போ வேறு யாருக்காவது ஏதாவது ஆக போதா, அவனுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும், ஏண்டா காலேஜுக்கு போகிற இந்த அறிவு கூட உனக்கு இல்லையாடா, சாப்பிடாம போனால் உடம்பு கெட்டு போயிருன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ பல்லவன் அப்படியே பார்க்கும்போது பாண்டி பார்த்துட்டு அவனே முடியாமல் வந்திருக்கான், மாற்றி ஏன் இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா நான் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் சொல்லிடுங்க, ஏன்டா சாப்பிடாம இருந்தால் உடம்பு கெட்டு போயிருன்னு கூட தெரியாதவங்களாம் ஒரு என்னடா காலேஜுக்கு போய் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு கட்டிலில் உட்காந்துடுறாரு. இப்போ நிலாவும் சோழனும் கோயிலுக்கு கிளம்பி போனவங்க, அவங்க வந்து இவங்க 2 பேருக்குமே சேர்த்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லே ரூமும் போட்டு கொடுத்துட்றாங்க. இதை வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போகும்போது சோழன் வந்து ஒரு மாதிரி தயங்கியே வெளியவே நிற்கிறாரு. அப்போவே நிலா பார்த்துட்டு ஏங்க இப்படி நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, இப்போ நான் என்னை உள்ளே கூப்பிட்றீங்க, நான் பாட்டுக்கு உள்ளே வருவேன், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் ஏதாவது நம்மளை பண்ணிடுவானோன்னு சொல்லி பயத்தில் இருப்பீங்க, அப்புறம் திடீர்னு முழிச்சு பார்ப்பீங்க, அப்புறம் திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு கத்துவீங்க, எனக்கு தேவையாங்க இது, பரவாயில்லைங்க நான் இன்னொரு ரூம் கூட போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு அவரே யோசிச்சுட்டு இல்லைங்க அவங்களும் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, எதுக்கு தனித்தனி ரூமில் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்பாங்க, அப்புறம் அவங்ககிட்டலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும், பரவாயில்ல விடுங்க நீங்கள் இந்த ரூமில் இருங்க, நான் ரூம்லாம் ஒன்றும் போடல, நான் போயிட்டு காரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு என்ன சோழன் காரில் போய் தூங்க போகிறீங்களா, நான் தான் பரவாயில்ல வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எதுக்குங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் ஒரு மாதிரி இழுக்கும்போது அப்படியா அப்படின்னா நீங்கள் இங்கே தங்க மாட்டிங்களா, சரி போங்க பரவாயில்ல காரிலே போய் தூங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க திடீர்னு காருக்கே போன்ட்டீங்க அப்படிங்கிறாங்க. பின் என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்புறம் நம்ம காருக்கு போகிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, நான் தான் எனக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன பேசாமல் போங்க உள்ள அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழனுமே உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ சோழனுக்கு வந்துட்டு அப்படியே ரூம்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குல்லங்க ரூமு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுது பேசிட்டு வந்ததுலே நானும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. பேசுகிறதுல மட்டும் இல்லைங்க, மற்ற கஸ்டமராக இருந்தாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, எப்போவுமே இவங்க ஒரு ரூமில் ஹோட்டலில் தங்கினாங்கன்னா டிரைவருக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு சாதாரண லாட்ஜில் தாங்க ரூம் போட்டு தருவாங்க, அங்கே தான் நான் தங்கியிருப்பேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க
கார்லேயே தங்கிக்க சொல்லிடுவாங்க. அதுவும் காரில் வந்துட்டு ஃபியூவல் போயிடணும், ஏசியும் போடக்கூடாதுன்றுவாங்க. பயங்கர கொசுக்கடியில் படுத்து கிடப்பேன் தெரியுமா. சரி, வேறு லாட்ஜில் ரூம் போட்டு தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அங்கே போனோன்னா ஒரு சாதாரண மட்டமான லாட்ஜாக இருக்கும். அந்த பெட்ஷீட்டு துவைச்சிருக்காது, பாத்ரூம்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க. வேறு என்ன பண்ணுறது, அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்துட்டு போகணும். டிரைவர்னால் அப்படி தாங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்போ உடனே சரி ரூமில் செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது இப்போ நிலா வந்துட்டு சரி சோழன், நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், நம்ம வந்துட்டோன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நானே நினச்சிட்டே இருந்தேன், ஃபோன் பண்ணுங்கள் பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ இவங்களும் பல்லவன் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் உட்கார்றதுக்கும் நிலா ஃபோன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்போ சேரனோட நம்பருக்கு தான் கால் வருது. அப்படிங்கும்போது பாண்டி தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அண்ணா நிலா ஃபோன் பண்ணுறாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நிலா ஃபோன் பண்ணுதாடா, அட்டன் பண்ணி பேசுடா அப்படிங்கிறாங்க. ஸோ பாண்டி அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள், சேஃபாக ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாண்டியா, வந்துட்டோம், அண்ணன் எங்க அப்படிங்கிறாங்க. அண்ணனா இதோ பல்லவனை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பல்லவன் கூடயா, அப்படின்னா அண்ணன் பல்லவன் கிட்ட பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அது எங்கே கேட்குறீங்க, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு வந்துட்டு சேரன் வந்து ஃபோனை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு டேய் அதெல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு நிலா அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னண்ணா பல்லவன் கூட இருக்கீங்கன்னு சொல்லி பாண்டி சொன்னார், அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டீங்களா, பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நிலா, சாப்பிட சொன்னேன், அதை சொல்லிட்டு இருக்கான் பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பாவண்ணா அவன் பேசுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்துட்டோண்ணே, ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டு தானே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரிப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு நீ யோசிச்சுட்டே போனியப்பா, பாத்தியா அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா பேசுனாங்கண்ணே, அவங்க தான் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷம்ப்பா, அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்கப்பா, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எனக்கு தெரியும்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நல்ல மனுஷங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. சரிப்பா நிலா, நீங்கள் பாருங்கள், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சாப்பிட்டீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே நீங்களே சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இதோ இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சரி பாருங்கள், நான் காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு சோழன் பார்த்தீங்களா பல்லவன் கூட அண்ணன் பேசிட்டாராம் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்களா, பேசிட்டாங்களா 2 பேரும் அப்படிங்கிறாங்க. பேசிட்டாங்கன்னு பாண்டி சொன்னார், ஆனால் அண்ணன் கிட்ட கேட்ட சாப்பாடு கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோழன் இருந்துட்டு அண்ணன் அப்படிதாங்க, யாரும் பேசலைன்னா கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அண்ணனுக்கு அது தாங்கவே தாங்காது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பாண்டி கேட்குறாரு, அண்ணே ஏன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பல்லவனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், அவன் மயங்கி விழுந்துட்டான், அவன் சாப்பிடாம இருந்தாங்கிறதெல்லாம் ஏன்னா நீ சொல்லலை அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ பேசுகிற, இருந்தும் அவங்க 2 பேரும் இப்போ தான்டா வெளியே கிளம்பி போயிருக்காங்க, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்க கிளம்பி வந்துடுவாங்கடா, அதனால தானே நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி வந்து அப்படியே பார்த்துட்டு, ஓ நீ அப்படி சொல்ல வரியா, அதுவும் சரிதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, நிலாவும் சோழனும் இந்த வீட்டில் எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம்ல, ஆனால் என்னவோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு டைம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கோயில் ட்ரிப்புக்கு நிலாவே வரேன்னு சொல்லி இப்போ சோழன் கூட போயிருக்கு. எப்படியாவது அந்த போகிற கோயிலில் எல்லா சாமியும் வந்துட்டு எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும்டா. அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், திரும்ப நம்ம எல்லாருமே அவங்க எந்தெந்த கோயிலுக்கு போனாங்களோ அந்த எல்லா கோயிலுக்குமே நம்ம எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து போயிட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நடேசன் எழுந்து உள்ளே வராரு. அதெல்லாம் சரி, அவங்க போன எல்லா கோயிலுக்கும் நம்ம போகலாம், அதுக்கு முன்னாடி நம்ம குலசாமிக்கு போகணுண்டா, ஐயனாரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டிப்பாப்பா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாரு, என்னென்ன மறந்துட்டியா, போன வாட்டி நம்ம குலசாமி கோயிலுக்கு போனப்போய் அங்கே என்ன சொன்னாங்க, அடுத்த வாட்டி நீங்கள் கோயிலுக்கு வரும்போது உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி கூட தானே வருவேன்னு சொன்னாங்க, அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா நீ வேற அப்படிங்கிறாங்க. என்னண்ணா அவங்க சாமி வந்து சொல்லியிருக்குன்னா அது கண்டிப்பாக நடக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லைடா, ஏற்கனவே சந்தா வந்து ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தா புலம்பிகிட்டு இருக்காங்களா, ஏண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, சைட்டு விஷயமா அனீஷை பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன், அங்கே பார்த்தா சந்தா வந்துட்டு ஒரு மாதிரி அழுத மாதிரி உட்காந்துருந்துச்சு. அப்போ தான் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி அவங்க ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பி வரலனா, அவனை வந்து கல்யாணம் பண்ணலன்னா எல்லாருமே கிளம்பி இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஏதோ மிரட்டி இருப்பாங்க போல், அதனால ஒரு மாதிரி கவலையிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாண்டி இதை கேட்டுட்டு, என்னென்ன மிரட்டுறாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, அவங்க வீட்லேயும் டைட் பண்ணுறாங்கன்னா அப்போது நம்மளும் அந்த வேலையை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் இல்லைடா. அப்படி அவங்க ஏதாவது வந்து இங்கே பிரச்சனை பண்ணாங்கன்னா, நம்மலாம் இத்தனை பேர் இருக்கோம்ல, அப்படிலாம் இன்னும் கூட்டு போக முடியாது. நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி பண்றதுக்கு, பேசாம நீ அவங்கள கல்யாணமே பண்ணிக்கலாமேண்ணே. ஏண்ணே இப்படி பண்ற? அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லடா பாண்டி. நீ அன்னைக்கே நிலா வந்து என்ன சொல்லுச்சு? உனக்கு அது ஞாபகம் இல்லையா? அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க சந்தாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே, இல்லைன்னா வானதி வந்து பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே, நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். பொண்ணே தங்காத வீடுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. அதனால தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இந்த வீட்டுக்கே ஒரு கும்பிட போட்டு, சோழனுக்கு ஒரு கும்பிட போட்டு போயிருவேன்னு சொல்லி நிலா அன்னைக்கு சொல்லுச்சே. உங்களுக்கு ஞாபகம் இல்லையாடா? அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாரி பாண்டி பார்க்குறாரு. அதனால தான்டா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும் சந்தாவ கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதான் இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது? அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா நீ வாயை விட்டு சொல்லிட்டேனே, நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீயும் அதை யோசிச்சுட்டு தான் வேணான்னு சொன்னியாடா? அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அது இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழாமல் இருக்கும்போது அவங்க அன்றைக்கி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எப்படிண்ணே நம்ம கல்யாணம் பண்ணுறது நம்பி? அப்படிங்கிறாங்க. அதுதாண்டா எனக்கும் யோசனையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, எப்படியோ இவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்கல்ல, அந்த சாமியே சேர்த்து வச்சு அவங்கள அனுப்பணும். அப்படியே இவங்க வந்து இந்த வீட்டிலே தங்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும்லண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நீ சொல்கிறது கண்டிப்பாக நடக்கணும் பார்க்கலாம்டா அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையோடு இருண்ணே, அதெல்லாம் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.